ஐயப்பன் நேர்ல வந்த கதை உங்களுக்கு தெரியுமா? 1970 வரதன் அவரோட குடும்பத்தோட வாழ்ந்து வராரு. இவருக்கு பெருசா கடவுள் நம்பிக்கைலாம் ஏதும் இல்ல. சந்தோஷமா போற இவரோட வாழ்க்கையில ஒரு திருப்பம் நடக்குது. அவரோட மனைவிக்கு ரொம்பவே உடல்நலம் சரியில்லாம போயிருது. பெருசா மருத்துவ வசதி எல்லாம் இல்லாத காலமா இருந்துச்சு அப்போ. அதனால வரதனோட மனைவிய காப்பாத்தணும்னா அதிகமா செலவாகும். வரதன் கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்லாதனால வரதன் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாரு. கடவுள் நம்பிக்கையே பெருசா இல்லாத அவரு அன்னைக்கு அவர் வீட்டுல இருக்க ஐயப்பனோட மணிமாலைய பார்த்து எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை கொடுக்குற கடவுளே அப்படின்னு வென்றாரு. அன்னைக்கு ராத்திரி அவரோட கனவுல ஒரு சின்ன பையன் வந்து கோவிலுக்கு நேரமாச்சு வா போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு. அடுத்த நாள் வரதனும் அவங்க மனைவிக்காண்டி வேண்டிக்கிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு யாத்திரை போறாரு. அங்க போய் ஐயப்பனை பார்த்து தரிசிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அவரு வீட்டுல போய் அவர் மனைவியை பாக்குறாரு. அவங்க மனைவி உடல்நலம் சரியாயி இருக்காங்க. அந்த பார்த்த சந்தோஷத்துல வரதன் அவங்க அம்மா கிட்ட இது எப்படி நடந்துச்சு, யாரு மருத்துவம் பண்ணான்னு கேக்குறாங்க. ஒருத்தவர் வந்து இலவசமா மருத்துவம் பார்த்தாரு, அவரோட பேர் என்ன அப்படின்னு வரதன் கேக்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா அந்த மருத்துவர் பேரு மணிகண்டன் அப்படின்னு சொல்றாங்க. மணிகண்டன் அப்படின்ற பேரை கேட்ட உடனே வரதன் ரொம்ப அதிர்ச்சியாகி பாக்குறாரு. வீட்டுக்குள்ள போய் அந்த ஐயப்பனோட மணிமாலைய பார்த்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு.